எல்லோருக்கும் வணக்கம். இப்போ தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆகிருக்கிற இன்டு த டீப் படத்தோட ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த ரிவ்யூக்குள்ளே போகலாம். இன்டு த டீப் 2025 ரிலீஸ் ஆன ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. படத்தோட கான்செப்ட் என்னென்னா, ஹீரோயினும் அவங்களோட ஹஸ்பண்ட், அதே மாதிரி இன்னொரு கப்பல். இவங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட போட்டில் கடலுக்கு நடுவில் டைவிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போகிறாங்க. அங்கே போயிட்டு டைவிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இன்னொரு கப்பல் இருக்காங்களே, அதில் இருக்க ஒருத்தனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷார்க்கால், அந்த கடலில் இருக்க ஷார்க்கால் அட்டாக் ஆகிட்டு அடிபட்டுருது. ஸோ அவனை மேலே தூக்கிட்டு வந்துட்டு உதவி பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க போட்டில் அந்தளவுக்கு வசதி இல்லை. ஸோ எதிர்க்க இன்னொரு போட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா வருது. ஸோ அதில் இருக்கவனுங்க உதவி பண்ணுறன்ற பேரில் வந்துட்டு இவனுங்களுக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது, அந்த கடலுக்கு நடுவில் அந்த கடலில் இருக்கக்கூடிய ஷார்க்கு கிட்ட மாட்டிக்கிட்டு இவனுங்கெல்லாம் எப்படியெல்லாம் அவஸ்தைப்பட்டாங்க, கடைசியில் நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டும் அங்கேருந்து நல்லபடியாக தப்பிச்சு உயிரோட வந்தாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட நல்ல ஒரு கான்செப்டாகவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் எல்லாமே டீசெண்டாகவே நடிச்சிருக்காங்க. படத்துடைய சினிமாட்டோகிராஃபி கலர்ஃபுல்லாக நல்லா காட்டியிருக்காங்க. படத்தோட மியூசிக் டீசெண்டாக போட்டிருக்காங்க. படத்தோட தமிழ் டப்பிங் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்தில் ஷார்க் வரக்கூடிய அந்த சீன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு, ஷார்க் வரும்போது காட்டுற அந்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் பொம்மை மாதிரியே தான் இருக்குது. ஸோ கிராஃபிக்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லாவே பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கலாம். அண்டு படத்தில் த்ரில்லிங்கான சீன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி பெருசாக எதுவுமே பார்த்தீங்கன்னா இல்லை. இது ஒரு சின்ன படம் தான், வெறும் 1.5 hours தான். இருந்தாலும் இந்த 1.5 hours நிறைய இடத்துல படம் வந்து ரொம்பவே லேக்கிங்காக ஸ்லோவாக தான் பார்த்தீங்கன்னா போகுது. அதே மாதிரி படத்தில் லாஜிக் அப்படின்றது பயங்கரமாகவே இடிக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, படத்தில் இருக்க மற்றவங்களையெல்லாம் ஷார்க் அட்டாக் பண்ணுமா, ஆனால் நம்ம ஹீரோயின் இவங்களை மட்டும் அட்டாக் பண்ணவே பண்ணாதான். இதெல்லாம் படம் பார்க்கும்போது சுத்தமாக நம்மளால் நம்பவே முடியல. ஸோ லாஜிக் அப்படின்றது இந்த படத்தில் பயங்கரமாகவே பார்த்தீங்கன்னா இடிச்சுது. ஸோ ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குது, பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். பார்க்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க, இல்லைனா இந்த படத்தை ஸ்கிப் பண்ணுறங்க. இந்த படம் இப்போ ரீசெண்டாக தான் தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கு. அடல்ட் கண்டென்ட் பற்றி சொல்லணுன்னா, படத்தில் கிஸ்ஸிங் சீன்ஸ் இருக்குது, அதே சமயம் கெட்ட வார்த்தைகளும் பேசுகிறாங்க. அதனால் இந்த படத்தை ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க, தனியாக மட்டுமே பாருங்கள். இந்த படத்துக்கு நம்ம சேனலில் இருந்து கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5க்கு 2.5. நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டிங்களா, உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு, நீங்கள் இந்த படத்துக்கு என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அப்படியே இந்த ரிவ்யூவை ஷேர் பண்ணி விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ரிவ்யூ வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.